Welcome to OpenMax book channel. Surmounted by a conical top. Conical டாப்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஷேப் இந்த சர்க்கஸ்க்கெலாம் போயிருக்கீங்களா நீங்கள்? ஸோ சர்க்கஸ்க்கெலாம் மக்கள் உட்காரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடாரம் மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா டென்ட் மாதிரி இப்படி இருக்கும். கரெக்ட். இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிலிண்டர், அதுக்கு மேலே ஒரு கோனிக்கல் டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்போ ஏரியா டோட்டல் ஏரியா வேணும்னா என்ன வேணும்? சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் வேணும், அப்புறம் சிஎஸ்ஏ ஆஃப் கோன் வேணும். ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். கரெக்டா? இது வந்து தரையில் இருக்கும், இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும் இந்த சிலிண்டர். கரெக்டா? அதே மாதிரி இது மேலே டென்ட்டு கோனிக்கல், இதுவும் ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நம்ம சிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சிலிண்டருக்கு மேலே கோனிக்கல் டாப் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சிலிண்டரோட ஹைட்டு வந்து 2.1 மீட்டர்ன்ட்டாங்க. ஹைட் வந்து 2.1 மீட்டரு, டயமீட்டர் இஸ் 4 மீட்டர்னு இருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 2 மீட்டர். கரெக்டா? இது 2 மீட்டர். அதே மாதிரி இங்கேயும் ரேடியஸ் வந்து 2 மீட்டர். நெக்ஸ்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் இஸ் 2.8 இருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து 2.8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் கோன் கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா என்ன? சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 பை ஆர். ஓகே, ரெண்டுக்குமே ஒரே ஆர் தான், கோனுக்கும் சிலிண்டருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ஹெச் ப்ளஸ் பை ஆர்எல்ங்கிறது தான் சிஎஸ்ஏ ஆஃப் கோனு. ரெண்டுலுமே பை ஆர் காமனாக இருக்குது, வெளில எடுத்துருவோம். அப்போ 2ஹெச் ப்ளஸ் எல். கரெக்டாக? பையை 22/7 எடுத்துக்கலாம். ஆர் வந்து 2 மீட்டர்ஸ். 2 இன்ட்டு 2.1, ஐம் சாரி, கரெக்ட் தானே? ஓகே, ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 2.8. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா? So 22 into 2 is 44. 44/7. 2 into 2.1 is what? 4.2 plus 2.8. எல்லாமே ரொம்ப சின்ன நம்பர் இருக்கு. அவ்வளோ பெரிய ஆன்சர் எப்படி வந்தது? 44/7 into 4.2 plus 2.8 என்ன? 2.8 is 7. ரைட்டா? இப்போ தான் 7 கேன்சல் அவுட் ஆகிட்டு 44 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ கொஷினை படித்து அது என்ன ஷேப்பு, எப்படி அந்த இமேஜ் இருக்குங்கிறத வரைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிடும். ஓகே.